ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதராசி கப்பிள். என்னோட கல்யாண நாள், மை மேரேஜ் டே. அம்மோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு எல்லாரும் கிளம்பி வாங்க. அம்மு வந்து என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டுக்கே லைக் பொண்ணு இல்லாம குதிரையில ஏறிட்டு போனவன் பொண்ணு இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாது, மருமக இல்லாம வரக்கூடாதுன்றதுக்காக எதிர் வீட்டுல தெரிஞ்ச மாமி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல இவன் போய் தங்கி தூங்கிட்டான். அங்கதான் போட்டோல எடுத்து அங்க இருந்துதான் இவன் கிளம்பினான். சோ நம்ம வீட்டுக்கு சுத்தமா வரல. இப்ப வர எல்லா ஃபுட்டேஜுமே அந்த மாமி வீட்டோட ஃபுட்டேஜ் தான். சோ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வந்து செஞ்சு எடுத்துட்டு போங்க. எந்த காரியத்துக்கு போனாலுமே ஒரு ஸ்வீட்னஸோட போகணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தான் கொடுப்பாங்க. அதனால வீட்டுல சூர்மா செய்வாங்க. ஒரு ஹரியானானாலே சூர்மா தான். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றா ப்ளீஸ்டா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதுல இருந்து பொறுமையா வரட்டும். எல்லாமே ஒரு கிரீச்சர், ஒரு ஜந்து இருக்கு, அதை நீங்க பாப்பீங்க. ஒரு நேபாளி ஜந்து இருக்கு. ஆமா. சோ இப்படி ஒன்னொன்னா ஒருத்தங்களா வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சூர்மா கொடுத்துதான் எங்க அண்ணன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது வாந்தி எடுத்துட்டான். எனக்கு பசி சாப்பிடுற, நீ வந்து வாந்தி எடுத்துரு. டேய் குடுங்கடா, எங்கடா குடுப்பன் பாரு. அவன் நிறைய தருவான். சோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து காலையில ரெடி ஆயிட்டு மாப்பிள மட்டும் அதே ட்ரெஸ் போடுவோம், மத்தவங்க எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன் எல்லாரும் இப்படி அனில் பி மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. வரேன், அதோ வந்துட்டான் 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 வந்துட்டான். நான் சொல்றேன், அவன் கேட்டான், அவன் மட்டும்தான் உனக்கு பசிக்குதா எவ்வளவு கொடுக்கறதுன்னு கேட்டான். வந்து நிறைய எடுத்தான். அப்பதான் எப்பா முனி நல்லாலாம் இல்ல முனி. சி எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, நீ அழகா இல்லன்னு இல்ல, ஆனா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. ஆமா என்ன வம்சம் உன்னைய பத்தி நீ சீன்ற. மூஞ்ச தூக்கிட்டு போட்டோ எடுக்கறான் பாரு. இப்படி வேற யாரும் எது சொல்ற கூடாதுன்னு நேரா அவரே சொல்லிட்டாரு. ஆமா, that's a good strategy. ஊர வச்ச லவுடாவா? ஏய் அப்படியே அது பாத்துர்க்கே, பெருசா ஒண்ணு இருக்கும். இப்ப வரும் பாரு இப்படி 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 W ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒன்று வரும் பாரு. எனக்கு என் கார் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும். ஒரு நாள் டெக்கரேட் பண்ணலாமா இந்த மாதிரி? I really want to decorate. என்னோட இது இருக்கும்ல, காருக்கு செலவு இருக்குல, தப்பா எடுத்துக்காதீங்க. சவுத் இந்தியால கார் இப்படி அலங்காரம் செத்து போனவங்களுக்கு பண்ணுவாங்க, இறந்தவங்களுக்கு அப்படி பண்ணுவாங்க. ஆமா, எங்களுக்கான வந்து நல்ல காரியத்துக்கு தப்பா எடுத்துக்கிறதுல ஒண்ணு. நீங்க யூ வந்து செலிப்ரேட் டெத்தையே வந்து நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. அந்த வண்டி பாத்திருக்கியா? அதுக்குன்னு ஒரு வண்டி வருது ஊர்வலம் போறது. அது ஃபுல்லா கேவலமா பேசுறாங்க. இல்லடி, நம்ம இப்ப ஆஸ் a சவுத் இந்தியன் ஒருத்தன் பார்த்தானா அவன் அப்படிதான் சொல்லுவான், எனக்கு காரை இந்த மாதிரி பண்ணணும், எப்ப பண்ணலாம், எப்படி, எவ்வளவு ஆச்சு இதுக்கு செலவு? இதுக்கு இந்த செலவு 5000 கொடுக்கணும். 5000 அவ்வளவுதானா? 5000 குள்ள பண்ணிடுவாங்க. ஏய் பரவாயில்லையடா, நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப அம்முக்கு வந்து இவன் தான் ஜிஜா மாமா அப்படினா அவர்தான் ரெடி பண்ணி கொண்டு வரணும் காரை. அப்ப வந்து என்கிட்ட கார் இல்லங்க, அதனால நான் அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அதனால இன்னொரு டைம் கல்யாணம் பண்ணிட்டு அப்போ வேணா நான் கார்ல பண்ணுவோம், நல்லா இருக்கும். அந்த வெயில்ல தான் நான் போஸ்ட் பண்றான், சூடா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கடுப்பாயிடுச்சு. பாரு போஸ்ட் பண்ண நான் எடுத்துட்டேன் உடனே. டேய் சூடா இருக்குடா அது. தர்மசாலை புக் பண்ணியாச்சு. பத்தியா கண்ணாடி எல்லாம் போட்டு பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணா பாரு, பொண்ணு வீட்டுக்கு கோவால இருந்து போற மாதிரி வராரு. பொண்ணு வீடு என்ன, பொண்ணு வீட்டுக்கு சைடுல பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு கறிக்கிட்டு இருக்காங்க, உட்கார ரெடி பண்ணிருக்காங்க. I always wanted to try this. பண்ணுவாங்க அம்சு. நான் குடிப்பேன் அப்படின்னா எனக்கு கொடுத்துருப்பாங்க, நான் பண்ண மாட்டேன். இப்ப நான் என் கூட வந்தீங்க, எத்தனை முறை நீங்க வந்தாலும், நீங்க எத்தனை முறை சொன்னாலும் எடுத்துட்டு வருவாங்க. விட்டு போடா விட்டு
எனக்கு ட்ரை ரொம்ப பண்ணணும் அது பண்ணணும்னு எப்படி ஆசை அது எப்படி இருக்குன்னு எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை, அதனாலதான். ஸோ பொண்ணு வீட்டில் வந்து இந்த மாதிரி தர்மசாலா, அதாவது ஒரு ஆக்சுவலி நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னல, பொண்ணு பையனை இப்ப பொண்ணுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்கு போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சகாய் வந்து பையனுக்கும் பண்ணணும்ல. அந்த முறையை வந்து யூஸ்வலா பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. ஆனா அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிட்டு அவங்களே தர்மசாலாலாம் தெரியும்ல, நார்மல் இதெல்லாம் பண்ணுவாங்களே, சத்திரம் மாதிரி நாம ஊருக்கு பொதுவா ஒண்ணு புக் பண்ணிட்டு அங்க பண்ணுவாங்க. அங்க வந்து அம்முக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. அப்புறம் அங்க இருந்து பாராத் எடுத்து போய் பொண்ணு வீட்டுக்கு போனோம். சோ இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்றத காட்டுவோம். சோ இப்படி அவரை ரெடி பண்ணிட்டு இதுதான் லகன்னு சொல்லுவாங்க மாம்ஸ். தெரியுமே, 7 promises. நோ லகன்னா நிச்சயம் பண்றது. ஓகே, நீங்க நிச்சயதார்த்தம் சொல்லுவீங்களா, அது எங்களுக்கு லகன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட்டான சீன்ஸ் எல்லாம் மட்டும் போட் செயின் போட்டு விடுவோம். சோ மாப்பிளைக்கு வந்து அவனோட மச்சான், பெரியப்பா மச்சானா, இவன் வந்து மச்சான். சொந்தத்துல எந்த மச்சான் வேணா போடலாம். ஒரு நிறைய திங்ஸ் போடுவாங்கல மாப்பிளைக்கு, அது வந்து ஒருத்தவங்க டிவைட் பண்ணிப்பாங்க. நீ இது பண்ணிப்போ, நீ நான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னு டிவைட் பண்ணிப்பாங்க. இது வந்து அம்மாவோட உண்மையான மச்சான், சொந்த மச்சான். அப்படியே தேவான்சு தான். ஆமாண்டி, அப்படிதான் இருக்கான் தேவா. இவன் பையன் ஒல்லியா இருந்தா அப்படிதான் இருப்பான். வாயில வாங்கிங்க அவன் சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்சமா வாய் திறங்க, இருடா நான் வாய் திறந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லி கலைக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். சோ அங்கேயும் வந்து எல்லாமே எந்த பொருள் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அங்க துணி இதெல்லாம் கொடுப்பாங்க. துணி காசு எல்லாமே என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் அம்மா கிட்ட கொடுக்கணும். ஆனா பையனோட அம்மா வந்து கல்யாணத்தை வந்து பார்க்க கூடாது. அதனால அம்மா வீட்லயே இருந்துட்டாங்க. சோ அதுக்கான ரீசன் வந்து 2 reasons. இன்னும் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன், அந்த காலத்துல ஏன் அம்மா அவங்களாம் வராம இருப்பாங்கன்னா, எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டா வீட்டை பின்னாடி யார் பாதுகாப்புறதுன்றதுக்காக வீட்டோட ஒரு பொம்பளை வந்து வீட்டுல இருப்பாங்க. அதையே நிறைய பேர் என்னவா மாத்திட்டாங்கன்னா, அம்மா வந்து பார்த்தாங்கன்னா கல்யாண காரியம் நல்லது நடக்காது, கூட போகும்போது எல்லாரும் இறந்துருவாங்க. அது ஒரு கல்யாணத்துல ஆயிடுச்சு. அதனால வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஸ்டோரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் தட் வாஸ் நாட் தி ரீசன். வீட்டை தெரிஞ்சவங்க, நகை இருக்கு, பணம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடில அந்த காலத்துல திருட்டு நிறைய நடக்கும். இது கல்யாண வீடான்னு மார்க் பண்ணிட்டு போய் திருடுவாங்க. அதனால வீட்டுல ஒரு ஆள் இருக்கணும்ன்றதுக்காக இது பண்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து இதே மாதிரி அங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லி என்டர்டெயின் பண்றதுக்கு வருவாங்க. அந்த பொம்பளைங்கெல்லாம் கூட்டம் சேரும், நிறைய உருட்டுனாங்கல்ல, அதே மாதிரி ஃபுல் கல்யாணம் நடக்கும். அது பின்னாடில இருந்து பண்ணுவோம். அதை மட்டும் வீடியோ எடுக்கும். நாம இங்க வந்திருக்கோம்ல, அது நடந்துட்டு இருக்கும். இப்ப இங்க வந்து அம்மா இல்லாததுனால எங்க சித்தி கையில என் தம்பி கொடுத்துருப்பான். சம்பந்தி வந்து ஓகேப்பா லகன் ஆயிருச்சு, நிச்சயம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்திக்கு என்னெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் அப்பாவுக்கு வந்து ரிங்கு போட்டு விடுவாங்க. இவர் வந்து கோமலோட பெரியப்பா. இவருனாலதான் இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு ஒரு ரீசன். இது வந்து கோமலோட, இது வந்து நம்ம கோமலுக்கு போட இது அவர் மங்கள்சூத்ரு, அப்புறம் நெக்லஸ் செட்டு, மாங்குச்சுட்டின்ற பாரு, நெத்திச்சுட்டி நின்னு இருக்கு. ரெண்டுத்தையும் கலந்து பேசிட்டான் அவன். மாங்டிக்காவும் நெத்திச்சுட்டியும் மாங்குச்சுட்டி. ஸோ அங்கேயும் வந்து காசு தருவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப எல்லாரும் வந்து ஃபேமிலியில மெம்பர்ஸ்லாம் இவங்களும் காசு போட்டாங்க. ஓகேப்பா உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே அவனுக்கு இது பண்ணி காசு கொடுப்பாங்க. கௌரவ் மை மேனேஜர். அதுக்கப்புறம் வந்து எல்லா வீட்டோட மாப்பிள்ளையும் வந்து இவர் என் மேனேஜர் இல்ல, என் பழைய மேனேஜர். இந்த ஆள் மாதிரி இருப்பாரு, அதனாலதான் நான் அவர் மேனேஜர்னு சொல்றேன். ஸோ எல்லா வீட்டோட மாப்பிள்ளைங்களையும் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க, காசு கொடுத்து நெத்தியில இதெல்லாம் வைக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகி ஒரு ஸ்குவாட் நிக்குது. இந்த ஸ்குவாட் வந்து இப்படி நிக்குது. ஸ்குவாட்ல 3 பேர் தான் இருக்கும் கில் பண்றதுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப வந்து குதிரை ஏறுவேன். இந்த குதிரை வந்து போயிட்டு அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஆமா, போயிட்டு அங்க போய் என்ன நடக்குது, பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு என்னோட என்ட்ரி, அதெல்லாம் மம்முட்டி எல்லாம் கிடையாது, நார்மலா பொண்ணெல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி இவங்க திரும்ப ஆடினாங்க. அந்த திரும்ப ஆடின வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா, நீங்க திரும்ப ஆடினீங்கல்ல இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ கேட்டு போடுவோம். ஏன் மச்சினிச்சி நாங்க விருப்பத்தினது அதெல்லாம் நிறைய இருக்கும். எஸ், அதெல்லாம் பாக்குறது வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் 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 பாய். सारा क्या हुआ
स्वाहा